நீங்கள் கும்பமேளா செல்ல திட்டமிடுகிறீர்களா? நீங்கள் சென்றால் அகாடாக்களுக்கு சென்று அகோரிகளின் ஆசீர்வாதங்களை பெறுவதை கண்டிப்பாக தவறவிடாதீர்கள். அகாடாக்கள் என்றால் என்ன மற்றும் அவை எத்தனை உள்ளன என்பதை விளக்கும் தனிப்பட்ட வீடியோவை உருவாக்கியுள்ளோம். அவற்றையும் கண்டிப்பாக பாருங்கள். அகோரிகள் தத்தமது ஆன்மீக வழியில் மிகுந்த துறவியலுடன் வாழ்க்கை நடத்தும் மிகுந்த மர்மமிக்க மகான்கள். அவர்களை சந்திக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் ஆன்மீக வழிபாடுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். அகோரிகளுடனான ஒவ்வொரு தொடர்பும் ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்க வேண்டும். அதனால் அவர்கள் சுபாவத்தையும் நடைமுறைகளையும் புரிந்து கொண்டு அணுகுவது மிக முக்கியம். 1. பயம் காட்டாதீர்கள். அகோரிகள் பயங்கரமான தோற்றத்தை கொண்டிருக்கலாம், ஆனால் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடன் அணுகும் மனிதர்களை அவர்கள் மதிக்கிறார்கள். 2. நீதி விசாரணை செய்யாதீர்கள். அவர்கள் வாழ்க்கை முறை, வழிபாட்டு முறைகள் அல்லது பழக்கங்களை விமர்சிக்காமல் அல்லது தீர்ப்பு வழங்காமல் மதிப்புடன் அணுகுங்கள், ஏனெனில் அவை வழக்கத்திற்கு மாறாக அல்லது தீவிரமாக தோன்றலாம். 3. பொருளாதார தேவைகளை கோராதீர்கள். அகோரிகள் உலகிலான ஆசைகளிலிருந்து முழுமையாக விடுபட்ட ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள். எனவே பணம் அல்லது பிற பொருட்கள் பற்றிய கோரிக்கைகளை விடுவிக்க வேண்டும். 4. அவர்களின் வழிபாட்டு முறைகளை கேள்வி எழுப்பாதீர்கள். அகோரிகள் சில நேரங்களில் அதிர்ச்சி தரக்கூடிய அல்லது மர்மமான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். எனவே அவர்களின் ஆன்மீக நடைமுறைகளை கேள்வி கேட்காமல் அல்லது குறுக்கிடாமல் இருக்கவும். 5. அற்பமான பேச்சுகளிலிருந்து தவிர்க்கவும். வழக்கமான சிறு சிறு பேச்சுக்கள் அல்லது பழிவாங்கும் பேச்சுக்கள் அகோரிகளுக்கு தவிர்க்க வேண்டியவை. அவர்களுடன் கொண்டுள்ள உரையாடல்கள் ஆழமான மற்றும் ஆன்மீகத்திற்கேற்ப அமைய வேண்டும். 6. அனுமதி இல்லாமல் தொடாதீர்கள். அகோரிகள் தனிப்பட்ட எல்லைகளை கடைபிடிக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வழிபாட்டு முறைகளில் ஈடுபட்டிருக்கும் போது அனுமதி இல்லாமல் தொடுவதால் அவர்கள் அதிருப்தியடையலாம். 7. ஆன்மீகமற்ற பொருட்களை வழங்காதீர்கள். அகோரிகள் பொருளாதார ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே பணம் அல்லது பிரம்மாண்டமான பொருட்கள் போன்ற தேவையற்ற பரிசுகளை வழங்குவது பொருத்தமற்றதாகும். 8. அழுக்குத்தன்மை பற்றி பேசாதீர்கள். அகோரிகள் தூய்மை மற்றும் தூய்மையின்மை பற்றிய அணுகுமுறையில் வெவ்வேறு எண்ணங்களை கொண்டுள்ளனர். எனவே தூய்மை போன்ற விஷயங்களை அவர்கள் தொடர்பற்றதாக கருதக்கூடும். அதை பற்றி பேசுவது வேண்டாம். 9. அவர்களின் தியானத்தையும் வழிபாடுகளையும் குறுக்கிடாதீர்கள். அகோரிகள் ஆழ்ந்த தியானம் அல்லது வழிபாடுகளில் இருக்கும்போது குறுக்கிடுவது பெரிய குற்றமாக கருதப்படும். 10. தனிப்பட்ட கவனத்தை கேட்டு வற்புறுத்தாதீர்கள். அகோரிகள் சந்திக்கும் ஒவ்வொருவருடனும் தொடர்பு கொள்ளலாம் என்ற நிபந்தனை இல்லை. அவர்கள் திறந்து கொண்டால் மட்டுமே உரையாடலை தொடங்கலாம், இல்லையெனில் வற்புறுத்தல் தவிர்க்கவும். அகோரிகளுடன் உரையாடும்போது மரியாதையும் அமைதியும் கடைபிடிக்க வேண்டும். அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் தனிப்பட்ட எல்லைகளையும் மதிப்பது மட்டுமே ஒரு பயனுள்ள ஆன்மீக அனுபவத்திற்கு தோற்றுவாயாகும். அகோரிகளின் வாழ்க்கை துறவியலால் நிரம்பிய ஒன்று என்பதால் அவர்களைப் பற்றி புரிந்து கொண்டு சமய உணர்வுடன் அணுகுவதே சிறந்தது. இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து லைக், பகிர்வு செய்யவும். நீங்கள் கும்பமேளாவுக்கு சென்று இருக்கிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அகோரியை சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிருங்கள்.